நம்முடைய உலகத்திலேயே மிக சிறந்த நாடு நம்முடைய பாரத நாடு. அந்த பாரத நாட்டினுடைய இதயமாக திகழ்வது நம்முடைய தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாட்டை இவ்வளவு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தாய்மானவர் சொல்லுவார், ஒருவனுடைய வாழ்க்கையில் 3 பொருள் ரொம்ப அவசியம்னு சொன்னார். என்ன பொருள்? நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளையா? இல்லை. தீர்த்தம், மூர்த்தி, தலம். தீர்த்தம், மூர்த்தி, தலம். இதை முறையாய் தரிசனம் செய்தவர்க்கு, இதை முறையாக தரிசனம் செய்தவர்க்கு நல்ல வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குரு கிடைப்பான் என்று சொல்லுகிறார். மூர்த்தி அப்படின்னு சொன்னால் சிவலிங்கம், சிவாலயம். தீர்த்தம்னா ஆறு, குளம், ஏரி, வாய்க்கால், இதெல்லாம் தீர்த்தம், கிணறு. மூர்த்தி, தீர்த்தம், தலம், நல்ல கோயில், சிவாலயம். இது எந்த ஊரில் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊரில் போய் நீ இறைவனை வழிபட்டா உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை தீமைக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குருநாதன் கிடைப்பான் என்று சொல்லுகிறது. இப்போ பெரிய பிரச்சனையே என்னன்னா, யார் குருநாதர் தான் பிரச்சனை. நீங்களா, நானா, அவரா, அவரா? இப்போ குருன்னா யார்? எல்லாரும் குருன்னு போட்டுக்கிறோம், ஒவ்வொருத்தரும் குருன்னு போட்டுக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. எத்தனை நாள் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது, வாத்தியார் ஆகி பார்க்கணும். இது எப்போ முளைக்குதுன்னா, படிக்கும்போதே முளைச்சிருது. வாத்தியார் இல்லாத போது இந்த சின்ன சின்ன சாப்பீஸ்லாம் எடுத்து இவனே வாத்தியார் மாதிரி பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ஒரு ஆசை, நம்மளும் வாத்தியார் ஆகணும். அப்போ எல்லாரும் வாழ்க்கையில் கெட்ட பின்பு ஞானின்னு சொன்னார் ஒரு பெரிய கவிஞர். சினிமா பாடல்கள்லையும் சில பாடல்கள் தேவாரத்தில் இருந்து மாடிஃபை பண்ணி தான் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மிக அழகாக சொன்னார், கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு அன்னை, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. செருப்படி வாங்கினா தான் ஞானியாக மாறுவான். உண்மைதானே? கல்லிலேயே அடிபட்டு அவமானப்பட்டு நன்மை தீமை எல்லாம் புரிஞ்சாதான் அவன் ஞானியாக வருவான். இப்போ நடராஜ பெருமானுடைய சிலை பின்னாடி ரொம்ப அருமையாக இருக்கிறது, மூர்த்தி. எல்லாரும் கும்பிட்றோம். இப்போ அவரை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? இந்த சிலை யாருது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த சிலை என்னது அப்படின்னு கேட்டால் நடராஜர்னு சொல்லிவிடுவீங்க. பிள்ளையாருன்னு சொல்லுவீங்களா? முருகர்னு சொல்லுவீங்களா? சரி. இப்போ இந்த சிலை எப்படி உருவாச்சு? இந்த சிலை எப்படி உருவாச்சு? இயற்கையாகவே பூமியிலேருந்து கிடச்சிதா? அது சிவலிங்கம் கிடைக்கும். நடராஜரோ சோமாஸ்கந்தரோ யாராவது செய்யணும். ஐம்பொன்னில் செஞ்சு அதை உருக்கி அதை உடையில் ஊற்றி அது செய்யணும். சரி, செஞ்சால் மட்டும் பத்தாது. இந்த சிலை செய்யும்போது அந்த சபதி என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த சின்ன உளியை வச்சு இந்த குடம் செய்கிறதுக்கு போனால் தெரியும், இந்த குடம்லாம் செய்கிறாங்களே, பித்தளை குடம், டங் 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 டங்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த சின்ன உளியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடம் செய்கிறவங்க கும்பகோணத்துலலாம் பார்த்திங்கன்னா குடம் செய்கிற ஃபேக்ட்ரி இருக்குது, காது செவிடாக போயிடும். இப்போ இந்த சிலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சின்ன உளியை வச்சு மர சுத்தினால் இந்த சுவாமின்னு பார்க்க மாட்டாங்க, முகத்திலேயே டங் 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 கையில் மண்டையில் தலையில் போய் அடிப்பாங்க. அப்படி அடின்னு அடித்தாதான் இப்போ நடராஜ பெருமான் அழகாக வந்து சிரிக்கிற மாதிரி இருப்பார். இல்லைங்க நாங்கள் அடிக்கவே கூடாது அப்படின்னா முழுன்னு ஏதோ ஒரு உருக்கி வச்ச ஒரு பிள்ளையார் மாதிரி உருண்டை மாதிரி இருப்பார். அப்போ நீங்கள் அவர் எப்படி நடராஜர்னு கும்பிடுவீங்க? இப்போது நடராஜர் சிலை வழிபாட்டுக்கு வரணும்னா
இத்தனை அடி வாங்கிட்டு சாமி உட்கார்ந்துருக்கிறார் பின்னாடி. அப்போ நீயும் அடியாராக மாற வேண்டும் என்று சொன்னால், நீயும் ஞானியாக மாற வேண்டும் என்று சொன்னால், விமர்சனங்களையும் ஏச்சு பேச்சுக்களையும் அவமானங்களையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டே தீர வேணும். அப்படி இல்லைன்னா மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலை வந்து விழாது, பூ வந்து தூவ மாட்டார்கள். நீங்கள் நினைக்கலாம், என்ன இவருக்கு மட்டும் மாலை போடுறாங்களேன்னு. நாங்கள் அத்தனை கல்லடி வாங்கியிருக்கிறோம். அத்தனை கல்லடி வாங்கி அதனுடைய பொறுத்து போன தன்மை தான் இன்னைக்கு பூமாலை வந்து விழுகிறது. சும்மா வருமா சுக துக்கம் அப்படின்னு கேட்டார். எப்படியா சும்மா வரும்? நீ என்ன ஜாதி, என்ன மதம், நல்லவனா கெட்டவனா, அதெல்லாம் தேவை கிடையாது. திருவாசகத்தை ஒரு தடவை உன் நெஞ்சிலே வழுத்தி விட்டால், திருமுறையை உன் நாவிலே சொல்லிவிட்டால், உன்னை பற்றி அவர் யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. நீ நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் போயிடும். அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் கேள் என்று சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். ஒருத்தன் போய் சொன்னா, சாமி நம்ம ஆசிரமத்தில் ஒரு சாமியார் இருக்கிறார், அவர் ரொம்ப படு மோசம். அப்பா அப்படியாப்பா அப்படின்னு கேட்டார். நீ குறை சொல்கிற, சரி வா, இந்த ரூமெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது, இதெல்லாம் கூட்டுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டார். விளக்கமாறு இருக்குனார். அது எங்கே வைப்போம்னார். ஓரத்தில் இருக்கும். அது எப்படிப்பா இருக்கும்? அசுத்தமாக இருக்கும், அழுக்காக இருக்கும். இந்த விளக்கமாறு அது என்ன செய்யுது? விளக்கமாறு அழுக்காக இருக்குது, அது என்ன செய்யுது? குப்பையை நீக்குது. நீ விளக்கமாற பார்ப்பியா, அது செய்கிற காரியத்தை பார்ப்பியான்னு கேட்டார். நான் செய்கிற காரியத்தை தான் பார்ப்பேன். விளக்கமாறு அழுக்காக இருந்தால் என்ன, அது சுத்தமாக இருந்தால் என்ன, அது செய்யக்கூடிய வேலை என்ன? அழுக்கை நீக்குகிறது, அதுதான் அதனுடைய வேலைன்னு சொன்னார். அதைத்தான் நம்முடைய குருஞான சம்பந்தர் சொன்னார். குருஞான சம்பந்தர் சொன்னார், நீ இவன் அவன் என்று பார்க்காத, பரனை பார்த்திருக்கும் ஞானிகள் பரனையே பார்த்திருப்பர், மற்ற பதார்த்தங்கள் பாரார்னு நம்முடைய சித்தாந்தம் சொல்லுது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? நிறைய பேர் சித்தாந்தம் படிச்சிருப்பீங்க, சித்தாந்த ரத்னமாக இருப்பீங்க. விளக்கம் தெரிஞ்சு நம்ம ரத்னமாக மாணிக்கமாக மாறி இருப்போமே. இந்த பரனை பார்த்திருக்கும் ஞானிகள் பரனையே பார்த்திருப்பர், மற்ற பதார்த்தங்கள் பாரார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல அருமையான பெரிய குளத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் பசி நேரத்தில் 2 மெதுவடையும் ஒரு டீயும் வாங்கி நல்லா சாம்பாரை மேலே விட்டு நல்லா அருமையாக ஸ்பூனில் வச்சு சாப்பிடும்போது மனசுக்கு நினப்பு, இந்த வடையை போட்டவர் என்ன ஜாதி, இந்த ஹோட்டல்காரர் என்ன குளங்கோத்திரம், இந்த உளுந்து எங்கேருந்து வந்தது, இந்த எண்ணெய் எங்கேருந்து வந்தது, இந்த இருப்பு சட்டி எங்கேருந்து செஞ்சார், இதை சர்வர் பண்ணார், இந்த ஆள் என்ன குளங்கோத்திரம்னு யாராவது கேட்குறோமா? என்ன கிடையாது. நமக்கு தேவை பிரமாதமான சுட சுட மெதுவடை வருது, விலையை பார்க்குறோம், வாங்கி சாப்பிட்றோம், வயிற்று நெப்பியது கிளம்புறோம் அல்லவா? இது அன்னைக்கே சொல்கிறாரு, நீ வந்தீன்னா சாப்பாட்டை மட்டும் கவனி, என்ன மற்ற விஷயத்தை பார்க்காத. சிவபெருமான்கிட்ட வந்தீன்னா பதார்த்தங்களை பார்க்காதே, சிவமாக பார். இவர் அண்ணாள், இவர் இந்த ஜாதி, இன்ன மதம்னு பார்க்காதடா. நெத்தியில் திருநீர் இருக்கிறதா, ருத்ராட்சம் இருக்கிறதா, அந்த தொண்டை செய்துவிடு என்று சொல்லுகிறது நம்முடைய பெரிய புராணம். அதைத்தான் சொல்லுகிறது, எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர்தாம் என யாரும் அடியவர் என்று சொன்னார் நம்முடைய பெரிய புராணம்.